சந்தானம் எப்படி இருந்தாலும் நம்ம பார்ப்போம். ஆனா அவரு வந்து எத எடுத்தாலும் வந்து இப்படியே ஒரு 10 படம் பண்ணிட்டு இருந்தா நம்மளால பார்க்க முடியாது பார்த்தீங்களா? அவ்வளோலாம் இல்லை ப்ரோ, அவ்வளோலாம் இல்லை ப்ரோ. அந்த ரோல் அப்படிதான் இருப்பான் அவன். ஒரு மாதிரி ரக்கட்ட கேவலமா இருப்பான் அவன். கஷ்டம் தான் மாதிரி. அந்த அளவுலாம் இல்லை ப்ரோ. நல்லா இருக்கு, அவள் தான் பார்க்கலாம். அவரோட அந்த கூட இருக்கவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. வடக்குப்பட்டி ராமசாமி இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகி பட்டி தொட்டி எல்லாம் பரபரப்பா இருக்குது. உண்மையிலேயே இந்த படத்தின் இயக்குனர் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, இந்த படத்துல நடிச்சிருக்க அனைத்து நடிகர்களுமே எல்லாருமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சந்தானம் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கே தெரியும், இந்த படம் வந்து இன்னைக்கு உலகம் முழுவதும் வெளிநாட்டிலாம் முதல் முறையாக அமெரிக்கா, லண்டன், சிங்கப்பூர், மலேசியா, துபாய்னு எல்லா இடத்துலையுமே நம்ம படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இதுக்கு வந்து உங்களுடைய அந்த நல்ல எண்ணம் தான் காரணம். இந்த படம் இன்னமும் மிகப்பெரிய ஒரு அளவில் பேசப்படும். வடக்குப்பட்டி ராமசாமி அப்படின்னாலே எல்லாருக்கும் இன்னைக்கு பட்டி தொட்டிலாம் தெரிஞ்சிருக்கு. அப்படின்னாக்கா அதுக்கு சந்தானம் சாரம் அவரோட ரசிகர்கள் தான் காரணம். உண்மையிலேயே அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. படத்தை பாருங்க, நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. என்னம்மா கஷ்டம் தான் மாதிரி. ஃபேமிலி கூப்பிட்டு போனா டிசப்பாயிண்ட் ஆகாதுமா. இன்னொன்னு, இப்போ பெரியவங்களை கூப்பிட்டே போக முடியாது இல்லம்மா. நிறைய படங்கள் என்னன்னா கூப்பிட்டு போவோம், அவங்களே சொல்லுவாங்க, இதுக்கு எதுக்குப்பா கூப்பிட்டு வந்தா, என்னப்பா என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய மர்டரஸ் வருது, நிறைய கன் வருது. நான் தப்புன்னு சொல்ல, அது பெரியவங்களுக்கு இது எல்லா ஏஜும் உள்ள போனாங்கன்னா ஹாப்பியா உள்ள வருவாங்க. எந்த ஒரு பெரிய இன்ஹிபிஷன்ஸ் மண்டையில வந்து இதுக்கு வந்துட்டோமே அப்படின்ட்டு இருக்காது. அதான் நினைக்கிறேன். எதுவுமே இல்லம்மா. அதுதான் இனிஷியலாவே இப்ப வடக்குப்பட்டி ராமசாமிங்கிற டைட்டில் டேரக்டர் வந்து கவுண்டமணி சார் ஃபேன். டிக்கிலோனா வச்சிருந்தாங்க. அவரோட அந்த பஞ்ச் டைலாக் பூராமே பிடிக்கும். ஸோ வடக்குப்பட்டி ராமசாமி செம்ம கேரக்டர். அது கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்க போய் பஞ்சாயத்தாகும். ஸோ அதை பாடு செம்மையா இருக்கையா அப்படின்ட்டு எனக்கு என்னன்னா ஒரு நியூட்ரலான ஊர் தேவைப்படுதுமா. இன்னைக்கு அது ஒரு பிரச்சனை இருக்கு. ஊர் பேர் ஏதாவது வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணுவாங்க. சரி, வடக்குப்பட்டி ராமசாமின்னா ஓகே சூப்பர், அது அப்படி நல்லா இருக்குமே. வடக்குப்பட்டி, தெக்குப்பட்டி, கிழக்குப்பட்டி அப்படி வச்சா நல்லா இருக்கு. அந்த பிளான்ல தான் இந்த டைட்டில் வச்சது. ஆக்சுவலா காமெடியில விட அவர் கேரக்டரா சூப்பரா இருக்கும். அவர் இதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் கேரக்டருக்கான நீங்க ஒரு ஆர்க் இருக்கும் அப்படின்னா காமெடி பண்ணிட்டே இருப்பாரு. அப்புறம் ஒரு டீப்புக்கு போயிடுவாரு. ஒரு எப்படி சொல்றேன்னா அவரோட எமோஷன் பாட்டுக்கு போயிடுவார். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காரு டேரக்டர். எமோஷனலான சந்தானத்தை நீங்க பாப்பீங்க செகண்ட் ஹாஃப்லாம். அதுதான் உங்களுக்கு ஹைலைட்டாவே இருக்கும். நிறைய புதுசா பண்ணியிருக்காங்க. அவர் வந்து என்ன கதை நாயகனா தான் இருக்காரு, கதாநாயகனா இல்லை. அவரை சுத்தியே இல்லை. அவரும் எல்லாரும் எங்களை எல்லாரும் மாதிரியே எங்களை எல்லாத்த விட ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர். அதான் அவர் பெருந்தன்மை. அவர் எங்களுக்கெல்லாம் நிறைய விட்டு கொடுத்தாரு. எனக்கெல்லாம் நிறைய விட்டு கொடுத்தாரு. ஸ்கிரீன் ஸ்பேஸ் எல்லாம் அது பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் நிறைய பண்ணாரு எங்களுக்கு. இல்லம்மா, நான் எங்கம்மா தோன்றது, டேரக்டர் சார் தான். அவரு நண்பர் அப்படிங்கிறக்காண்டி கூப்பிட்டாரு. நண்பருங்கிறக்காண்டி கூப்பிடல. அந்த ரோல் அப்படிதான் இருப்பான் அவன். ஒரு மாதிரி ரக்கட்ட கேவலமா இருப்பான் அவன். ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணி பார்த்தோம். பாட்டுல சிரிப்பு வந்துருச்சு. சரியா இருக்கியா, கரெக்டா பண்ணிருவியா, டைலாக்லாம் இருக்காதியா, எக்ஸ்பிரஷன் மட்டும் தானே, ஓகேயா, நீ என்ன வேணா சொல்லுவேன். எனக்கு என்ன, நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோமா, அந்த சைடு போய் ஏதாவது பண்ணணும்னு ஆசை, நல்லா பண்ணணும்னு ஆசை. ஸோ நல்லா பண்ணியிருக்கேன்னு நம்புறேன். ரொம்ப ஹாப்பியா இருக்குமா சீரியஸா. ஏன்னா நம்ம நிக்கிறப்ப சிரிக்கிறதெல்லாம் இருக்குல்ல. ஏன்னா நம்ம டைலாக் பேசி சிரிக்காத படங்கள்லாம் உண்டு. பயங்கரமா பேசியிருப்போம், அவனை பாரு இவானா அப்படின்ட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து சும்மா நிக்கிறப்பவே சிரிப்பு வரும்போது ஏதோ ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அந்த கேரக்டர் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா நாங்கிற விட அந்த கேரக்டர் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சந்தோஷமா இருக்கு. ரேட்டிங்ல விட ரொம்ப ஹார்ட் ஃபில்ட் சாட்டிஸ்ஃபைங் ஃபிலிம் தான். படம் சூப்பரா இருக்கு, ஃபன் ஃபில்டா இருக்கு படம். இப்போ ஆஸ் யூசுவல் சந்தான படம்னா காமெடி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ரைட்? அதை தாண்டி இந்த படத்துல ஏதாவது சொல்ல வந்திருக்காங்களா? கண்டிப்பா நம்ம இது ஒரு ஃபன் மூவியாவும் இருக்கு, அது மட்டும் இல்லாம ஒரு சோசியல் மெசேஜும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காகவே இந்த படம் நம்ம எல்லாரும் தியேட்டர்ஸ்ல போய் பார்க்கணும். அவுட் அண்ட் அவுட் சந்தான காமெடி மட்டும் தான் இருக்க மாதிரி இருக்கா இல்ல காஸ்டியூம்? இல்ல, ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு ரவி மரியா சார் இருக்காங்க, ஜான் விஜய் சார் இருக்காங்க, கூல் சுரேஷ் அண்ணா இருக்காங்க. ஸோ எல்லாரோட காமெடியுமே வந்துட்டு சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நிழல் ரவி சார், மொட்ராஜேந்திரன் சார், இவ்வளோ பேர் இருக்கனால எல்லாருக்குமே அந்த ஸ்பேஸ் வந்துட்டு ஈக்குவலா கொடுத்துருந்தாங்க. ஸோ சூப்பரா
சூப்பரா இருந்தது எல்லாரோட போர்ஷன்ஸும். ஓகே, இப்போ இந்த ட்ரெய்லர் வந்தப்ப நிறைய சொல்லிருந்தாங்க பெரியார் அட்டாக் பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம். அப்படிலாம் இல்லவே இல்லை. ஆக்சுவலா அந்த ராமசாமி அப்படின்ற ஒரு பேரை வச்சு அவங்க இது பண்ணிட்டாங்க. பட் அந்த மாதிரி ஒரு சீன் கூட இல்லை. யாரையுமே ஹர்ட் பண்ணாத அளவுக்கு தான் படம் இருக்கு. ஓகே, இப்போ என்னன்னா ஒரு டிடி ரிட்டர்ன்ஸ், அப்புறம் 80s பில்டப், அதுக்கப்புறம் இந்த படம், இது வந்து பிளாக் பஸ்டர் லிஸ்ட்ல எடுத்துக்கலாமா இல்ல தேவையில்லாம ட்ரை பண்ணி ஏதாவது? கண்டிப்பா டிடி ரிட்டர்ன்ஸ் வரும்போது வந்துட்டு யாருமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல இல்லையா அது அவ்வளோ ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து 2 படங்கள் சரியா போகல. பட் இந்த படம் வந்துட்டு சந்தானம் சாருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கண்டிப்பா கொடுக்கும். சூப்பரா இருக்கு சார். காமெடி தான் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஃபேமிலியோட வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். யாரோட காமெடி நல்லா போகும்? சேஷும் நல்லா பண்ணியிருக்காங்க. மொட்டை ராஜேந்திரன், சந்தானம். ஓகே ப்ரோ, அதுதான் சுமாராக தான் இருக்கு. போன படம் பில்டப் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை விட இது ஓகே, ஒரு வாட்டி பார்க்கலாம் அவ்வளோதான். ஏன் சுமாரா இருக்குன்ற மாதிரி? அதான் ப்ரோ, கான்செப்ட் வந்து என்ன ஏன் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. ஒன்று அதுதான், ஒரு இந்த மாதிரி தெய்வ நம்பிக்கை கான்செப்ட் எடுக்கணும்னா ஒன்று காந்தாரா மாதிரி எடுக்கணும், இல்லை வந்து மூக்குத்தி அம்மன் மாதிரி எடுக்கணும். இது ரெண்டுமே இல்லாமல் ஏதோ எடுக்கணுமே எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கா? ஏன்னா காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து காமெடி வந்து சூப்பராக பண்ணியிருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்தில் காமெடிக்குன்னு, நல்லா சூப்பராக பண்ணியிருக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் காமெடி இருக்கு படத்தில், இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. இந்த A1 படத்தில் வாழைப்படத்தில் குத்திட்டு ஓடுவார் பார்த்தீங்களா, அவருக்காண்டியே பார்க்கலாம், அது சூப்பராக இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஓகே நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சுமாராக இருக்கு. காமெடி எங்கேயாவது இந்த மாதிரி காமெடி படத்தெல்லாம் சில இடத்துல வைக்கணும்னு வைப்பாங்க காமெடி, அந்த மாதிரி வச்சிருக்காங்களா? இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை ப்ரோ. ஜென்ரலாக இப்போ நம்ம லுல்லு சபாலாம் பார்த்துட்டு இதை பார்க்கும்போது நம்ம சந்தானம் எப்படி இருந்தாலும் நம்ம பார்ப்போம். ஆனால் அவர் வந்து எதை எடுத்தாலும் வந்து இப்படியே ஒரு 10 படம் பண்ணிட்டு இருந்தால் நம்மளால பார்க்க முடியாது பார்த்தீங்களா. ஓகே, ஆனால் ஒரு வாட்டி பார்க்கலாம். அது விட செகண்ட் ஹாஃப் தான், ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இது ட்ரெய்லர் வந்த உடனே நிறைய பேர் இதுல நிறைய அரசியல் பேசுறாங்க, இவரை பெரியார் இது பண்றாரு இல்லை ப்ரோ, டைரக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது பெரியாரை பற்றி தான் சொல்கிற மாதிரி இருக்கும். இன்டைரக்டாக எடுத்துக்கிட்டோம்னா இது ராமசாமின்னு ஒரு கேரக்டர் சொல்கிற மாதிரி இருக்கும். இது எடுக்கும் போதே தெரியும் இது எதுக்காக பர்பஸாக பண்ணுறாங்க. அது அவருடைய சந்தானம், அவருடைய அரசியல் இருக்கு. ஆனால் அதான் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுல தான். ஆனால் பெரியார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்த்தா அந்த ஒரு அட்டாக் இருக்கு. கருப்பு சட்டை போட்டிருக்கேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க, நானும் கோவிலுக்கு போகிறோம் தான். எப்படி நம்ம எடுத்துக்கிறதுல தான் இருக்கு, அவ்வளோதான். லாஸ்ட்டாக ஒன்று டிடி ரிட்டர்ன்ஸ் நம்ம கடைசியாக பார்த்து நல்லா சிரிச்ச படம் ப்ரோ. டிடி ரிட்டர்ன்ஸே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும், செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஒன்றுமே இருக்காது டிடி ரிட்டர்ன்ஸில். நம்ம அது ஏதோ அந்த ஒரு சில காமெடி தான் நல்லா இருக்கும். ஆனால் டிடி ரிட்டர்ன்ஸ் ஓகே, இது வந்து சுமார் தான். இந்த படம் சுமார் தான். பில்டப்பை விட கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பரவாயில்ல. படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு தலை. இப்போ வந்து சந்தான படம்னாலே காமெடி கண்டிப்பா இருக்கும் தலை. இது இப்போ என்னன்னா ரொம்ப நாள் கழிச்சு சந்தான படம் சிரிச்சானுங்க, எல்லாம் பசங்கள்லாம் சிரிச்சானுங்க. நல்லா தான் காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்குது. பட் என்னன்னா கதை உள்ள இன்னொரு கதை போற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுச்சு. இப்போ கதை ட்ரெய்லர் பார்க்கும்போது ஏதோ அரசியல்லாம் சொல்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அரசியல் சொல்லியிருக்காங்களா காமெடியா? காமெடி தான் தலை. கடைசியில ஒரு சாமி வச்சு ஒன்று சொல்லிருக்காங்க தலை. யாரோட காமெடி ரொம்ப நல்லா? எனக்கு உள்ள அந்த லுலு சபா டீம் வந்து நல்லா இருந்துச்சு. பிளஸ் மொட்டராஜ் வந்து கொஞ்சம் தான் வந்திருப்பாப்புல. நான் சொல்ல வந்த நேல் ரவி தலை பயங்கரமா பண்ணிட்டாப்புல. அவரு எவ்வளவு பெரிய ஆக்டரு, அவரு இதுல தூக்கி சாப்பிட்டானுங்க காமெடியில. நடுவுல டிடி ரிட்டர்ன்ஸ்க்கு அப்புறம் நடுவுல ஒரு படம் அவருக்கு பெருசா நல்லா இல்லைனாங்க. இந்த படம் நல்லா தான் தலை இருந்துச்சு. டிடி ரிட்டர்ன்ஸ் அளவுக்கு இருக்கா? அதுக்கு ஈக்குவல் கொடுக்கலாம், சொல்லலாம். நல்லா இருந்துச்சு, காமெடிலாம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு முடியும். எது உங்களுக்கு படத்துல இதுதான் பெஸ்ட் அப்படின்னா எது? சந்தானம் காமெடி தான் ப்ரோ, அதுக்காக தான் ப்ரோ வந்து. சந்தான காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சா இல்ல கூட இருந்தவங்க? இல்ல சந்தானக்காக தான் வந்தது. கூட பண்ணா நல்லா இருந்துச்சு. அவர் நல்லா எல்லாரும் பேசிட்டு வச்சிருக்காரு. ஆமா, இப்ப ட்ரெய்லர் பார்க்கும்போது ஏதோ அரசியல்லாம் பேசுறாங்க அப்படிலாம் சொன்னாங்க. அப்படிலாம் இல்லண்ணா, ஒண்ணுமே இல்ல. கதை நானா வந்து இந்த கோயில் தான், அந்த கோயில் தான் கதை. அந்த கோயில் வந்து என்ன கடைசியில வந்து சாமி இருக்குதா இல்லையா அது மாதிரி கான்செப்ட், நம்மளோட நம்பிக்கை தானே சாமி, அந்த மாதிரி சொல்ல வந்திருக்காங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சந்தானத்தோட ஆக்சுவல் மூவி தான, இத தேவலாம் ட்ரை பண்ணி வேஸ்ட் பண்ணாரு. இல்ல இது நல்லா ட்ரை பண்ண முடியுது. அவர் வந்து இவரு என்ன நினைக்கிறாருன்னா வந்து நம்ம வந்து இந்த ஆக்ஷன் படம் மேலே எடுக்க கூடாது, மக்களை வந்து நல்லா காமெடியா வந்து நடிக்கிற மாதிரி அவரோட ஆக்டிவிட்டி எப்படி காட்டுறாரு. நல்லா தான் இது மாதிரி படம் நல்லா படம் எடுத்தாவே நல்லா தான் இருக்கும். எங்கேயாவது படம் ஒரு லாக் அடிக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படிலாம் நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ஒரு லாக் மாரி இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப்லாம் லாக்லாம் இல்லை, நல்லா தான் படம் பார்க்க. அதை தாண்டி பிரதர் இப்போ வந்து டிடி ரிட்டர்ன்ஸ் தான் கடைசியா நம்ம பார்த்து பயங்கரமா சிரிச்சு போறோம். ஆமா, அதோட இது நல்லா இருக்குதுண்ணா, அதோட நல்லா இருக்குது. அது வந்து எப்படின்னா வந்து பே பண்ணல, ஒரு த்ரில்லரா இருந்துச்சு. இது த்ரில்லர் இல்லை, த்ரில்லர்லாம் இல்லை, ஹாரர் எதுவுமே இல்லை. ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் அந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து சிரிச்சுனே தான் இருந்தோம். உங்களுக்கு யாரோட காமெடி பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பெசிஃபிக்கா பிடிச்சிருந்துச்சு? எனக்கு மொட்டராஜ் தான் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து வீரப்ப மாதிரி கட்ட போட்டு வந்தாரா, சரியா இருந்துச்சு, சிரிப்பா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அந்த கண்ணி வடிய கான்செப்ட் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு.
கண்ணு வெடி எல்லாரோடயும் வந்து பார்க்கலாமா இல்ல பசங்க எல்லாரோட பார்க்கலாம் வியூ செட்டின் மூவி தானே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் நல்ல படம் தான் ஒரு படம் எப்படி இருக்கு? எல்லாம் பயரமாக தலை வடக்குப்பட்டி ராமசாமி. கருத்து என்னன்னா, இது என்ன சொல்லிக்கிறாங்க, சாமி இல்லை சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில். லைஸாக கிளைமேக்ஸில் வந்து நிரூபிச்சிருக்கிறாரு சந்தானம் அண்ணா. கரெக்டாக அப்படி திடீர்னு என்ட்ரி கொடுக்கும்போதுல ஒரு மலையிலேருந்து சைடில் என்ட்ரி கொடுப்பாரு, ஏய் அப்படி சொல்லுவார். அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. ஏதாவது அரசியல் பேசியிருக்காங்களா இல்ல அவுட் அண்ட் அவுட் காமெடி படம் தானா? இது காமெடி படம். கண்டென்ட் தெரிவிச்சுக்கிறாங்க லாஸ்ட்டில். கண்டென்ட் வந்து அண்ணா சந்தானம் அண்ணா தெரிவிச்சுக்கிறாரு. கிளைமேக்ஸில் டைரக்டருக்கு நன்றி சொல்லணும். இந்த படத்தில் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லணும். கூல் சீரியஸ் நல்லா படம் இல்லை வேறு திடீர்னு பத்திரிக்கை குத்துறதுலாம் சீன்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் சேசன் நல்லா 18 ஸ்டெப்லாம் போடுறது பயங்கரமாக இருந்தது. எல்லாருமே சூப்பராக ஆக்ட் பண்ணி. சந்தானத்தை தவிர யாரோட காமெடி பர்ஃபார்மன்ஸ் நல்லா பிடிச்சிருந்துச்சு? அவர் இந்த படத்தில் வந்து ஹீரோ சந்தானம் பண்ணிக்கிறாரு. காமெடி சேசனா, கூல் சுரேசனா, மொட்டராஜனா, இதில் அவர் பேர் கூட தெரில, பெரிய ஆள் அவர் சார் ஆட் பண்ணிக்கிறாரு. இந்த 3 பேரை அவர் அவர் பேர் என்ன, ஜான் விஜய் அண்ணா சார் நல்லா பண்ணிக்கிறாரு. இந்த படத்தில் எல்லாருமே என்ன பேசுறதே தெரியல, அதேமாதிரி சூப்பராக ஆட் பண்ணிக்கிறாங்க எல்லாருமே படத்தில். அதை சூப்பராக வந்து ஃபேமிலியோட வந்து பாருங்கள். சந்தானம் படம் மாதிரி தான் இருக்கா இல்ல ஏதாவது ட்ரை பண்ணி தேவையில்லாம சொதப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி? அப்படிலாம் இல்லை, வந்து படம் பார்த்தா தான் சொல்ல முடியும். நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுல்ல. நம்ம இப்போ நான் படம் பார்த்துட்டு தான் வந்து சொல்கிறேன் நான். சூப்பராக இது படம் வந்து எல்லாரும் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பாருங்கள்.